வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ தக் லைஃப் படம் கர்நாடகால தடை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. அதில சில முரண்பாடுகள் இருக்கிறது. அத பத்தி தான் நம்ம பேச போறோம். கமலஹாசன் தக் லைஃப் மூவி வந்து கர்நாடகத்தில் தடைக்கான காரணங்கள் என்ன? அவர் தமிழே உயிரேன்னு பேசினதுனால, அத வந்து அவ்வளவு மோசமாக கொண்டு போறாங்களா? என்ன பண்றாங்க? அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். அதேபோல கமலுக்கு வந்து கிட்டத்தட்ட மினிமம் 30லேருந்து 70 கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தமிழ்நாட்டுல இந்த படம் நல்லா ஓடுச்சு அப்படின்னா, அது அந்த ஈடு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு ஆதரவாக வந்து நெறைய பேர் பேசினாங்க. நம்ம ஒரு தயாரிப்பாளர் கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம சீமான் அவர்கள், அ நெறைய பேர் பேசியிருக்காங்க. அது அது வந்து மிகப்பெரிய வேல்முருகன், நம்ம தாவேகா, ஆமா தமிழக வெற்றி கழகம் இல்ல அது. தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஸோ இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ அது என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த தக் லைஃப் படம் எடுக்கும்போது, ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா மணிரத்னத்தோட 38 ஆண்டுகளுக்கு பிறகு இணைகிறார். அதனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல இல்ல, உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதுபோல கர்நாடகத்துல இருக்கிற தமிழ் மக்களும் தக் லைஃப் வந்து பெங்களூர்ல ரிலீஸ் ஆகும். நம்ம பார்க்கலாம். ஏன்னா அங்கேருந்து ஒரு 20, 30 கோடி இது வசூலாகும். பட் ஆனா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுல எப்படி ஒரு 150, 200 கோடி வசூலாகும். டோட்டலா ஒரு 500 கோடிக்கு மேல இது வசூலிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. அதாவது கடந்த முறை விக்ரம்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதை விட அதிகமான வருமானம் வரும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பு. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்தா கர்நாடகால அது வெளியிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. உயர்நீதிமன்றம் வந்து நீ வந்து ஒரு தமிழ் அறிஞரா? அதாவது தமிழ பத்தி நீ பேசுற தமிழ்ல இருந்து தான் கன்னடா தோணுச்சு உனக்கு தெரியுமா? அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்றம் கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாகப்பிரசன்னா நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஜட்ஜி பேரு. அநியாயம் பண்றாங்கப்பா. அதாவதுங்க, ஒரு எந்த ஒரு அறிவுள்ளவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அவரு 8 லாங்குவேஜ் தெரியும் கமலஹாசனை பொறுத்தவரைக்கும். அவருக்கு வந்து புத்திமதி சொல்ற மாரி சொன்னாங்க. அவர் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அவர் ஒரு நீண்ட விளக்கம் குடுத்து, அது அது வந்து பேசுபடும் பொருளாகி இருக்கிறது. நான் வந்து கன்னடர்களை தவறாக குறிப்பிடவில்லை. தமிழை உயர்த்தி பேசியது தவறு என்றால், அதை நான் அ அதாவது தமிழுக்காக வந்து நான் என்னுடைய எத வேணா குடுக்க தயார். நீங்க படத்த தடை பண்றீங்களா? தடை பண்ணுங்க. நான் அத பத்தி கவலைப்படல. கர்நாடகால நான் ரிலீஸே பண்ணல விட்டுர்றேன். 1 வாரம் கழிச்சு பண்றேன். இல்ல 2 வாரம் கழிச்சு பண்றேன். இல்ல பண்ணவே போறதில்ல விட்டுருங்க அப்டின்ட்டாரு. அதாவது இதன் மூலமாக தன்னுடைய படத்திற்கு ஒரு விளம்பரம் கிடைக்குது அப்டின்னாலும், த அது தைரியமா பேசுறாரு இல்லையா? அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதான் "உயிரே தமிழே" அப்டின்ட்டு பேசினாரு. அப்போ கர்நாடகால இருந்து ராஜ்குமார் அவருடைய மகன் வந்திருந்தாரு. அவரு தான் ராஜ்குமார். அவர் வந்ததுனால அத பத்தி பேசினாரு இல்லையா? அந்த அந்த பேச்சுக்கள், அதாவது அவர வச்சு பேச நான் உங்க சித்தப்பா, நம்ம 2 பேரும் ஒரே நாட்டை சார்ந்தவங்க. நீங்க அங்க போய் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ் வந்து தமிழ்ல இருந்து பொறந்தது தான் கன்னட மொழி. இது 2ம் அதாவது அந்த பேரன்டல் இது அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு சொல்லி அத ஒரு மழுப்பினார் அவரு. அத பேசுபடும் பொருளாக்கி கன்னட அமைப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னா, "நீ எப்படி கன்னடம் வந்து தமிழ்ல இருந்து பொறந்ததுன்னு சொல்லலாம்?" நீங்கலாம் முட்டா பசங்களா இல்லையான்னே தெரியல. நானுமே பெங்களூர்ல தான் லாலாம் படிச்சேன். பட் அங்க நெறைய நல்ல மக்களும் இருக்காங்க. இந்த மாரி என்ன சொல்றது? முடிச்சவைகளும் இருக்குதுங்க. அதாவது கன்னடா வந்து தமிழிலிருந்து பிறந்ததற்கான பல ஆதாரங்கள் இருக்கு. இது கோர்ட்டே இப்படி கேக்குதுங்க. கோர்ட்டே இப்படி கேட்கும்போது நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே அப்படின்னா, அவர் என்ன தப்பா பேசினா மன்னிப்பு கேட்கறது சொல்லுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ் தான் மூத்த மொழி அப்படிங்கிறது. இங்க இந்த மொழிகளுக்கு கன்னடாக்கு மட்டும் இல்ல, மலையாளத்துக்கு மட்டும் இல்ல, தெலுங்குக்கு மட்டும் இல்லங்க. உலகின் மூத்த மொழி தமிழ். அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஏகப்பட்ட ரிசர்ச் இருக்கு. நெறைய பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அதுல. அது கூட தெரியாம நீ என்ன அறிஞரா? அப்படின்னு கேட்டா, வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? மெத்த படித்தவர்னா பள்ளிகள்ல போய் படிக்கல. தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக நெறைய புத்தகங்களை படிச்சவரு. ஆராய்ச்சி புத்தகங்களை படிச்சவர் கமலஹாசன். ஒண்ணும் இல்லங்க. ஏஐ அப்படின்னு சொல்லி சினிமால ஒரு இது வந்திருக்கு. அதுல மட்டும் இல்ல. இங்க வெப்சைட்ல, இதுல ஆப்ல எல்லாமே வந்துருச்சு ஏஐ. அந்த ஏஐ வந்து கத்துக்கணும்னு 3 மாசம் போய் அமெரிக்கால உட்கார்ந்து பிக் பாஸ் ரிவ்யூ கூட நான் பண்ணல. இது வ சீசன் 8 பண்ணல அவரு. போய் அமெரிக்கால உட்கார்ந்து அத கத்துட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு சினிமாவில் ஆர்வம் உள்ள ஒரு நபர். அதேபோல ஒரு விஷயத்த எடுத்தாருன்னா, முழுக்க, 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 முழுக்க எல்லா விஷயத்தையும் கடைபிடிக்கிற ஒரு நபர். புரியுதுங்களா? அதனால அவர போய் இப்படி பேசுறீங்களேப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அதாவது நீங்க தமிழ் வந்து உலகின் மூத்த மொழி. ஏதோ த த அப்படின்னா கன்னடா வந்து தமிழுக்கு முன்னாடி வந்துச்சா? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? கண்டிப்பா கிடையாது.
தமிழ் மூத்த மொழி. தமிழிலிருந்து அந்த நீங்க ஒண்ணும் இல்ல கன்னடால இருக்கிற சமஸ்கிருத வார்த்தைகள பிரிச்சீங்க அப்படின்னா அது வந்துரும். நீங்க கன்னடாவும், தெலுங்கும் ஒரே மாரி இருக்கும். கொஞ்சம் பேரலல் மொழிகளாக இருக்கும். அதேபோல தமிழும், மலையாளமும் பேரலல் மொழிகளாக இருக்கும். நீங்க பல வார்த்தைகள் 1, 2, 3 அதெல்லாம் வந்து தமிழ்ல என்னவோ அதேதான் மலையாளத்துல. பட் கன்னடாவிலயும் இதுலயும் மாறும் அவ்வளவுதான். சிம்பிளா மாறும். நமக்கு ஓரளவுக்கு அது தெரியும் இல்லையா? அதுதான். நீங்க தந்தைனா தந்தே அப்படிம்பாங்க. அதுதான் அந்த மாரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். அத நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க ரொம்ப கவனமா பார்த்தீங்கன்னா, ஈஸியா சீக்கிரம் கத்துக்கலாம் கன்னடா. அந்த மாரி தான் இருக்கு. ஸோ ஒரு மூத்த மொழியை அசிங்கப்படுத்துவதற்கான ஒரு வேலையை கன்னட ம அந்த அமைப்பினர் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அதாவதுங்க இன்னைக்கு அந்த காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது. அதெல்லாம் கர்நாடகத்துல தயாரிக்கப்பட்ட படங்கள் இங்க வந்து நூற்றுக்கணக்கான கோடி வசூலாச்சுங்க. பட் அவ்வளவு நம்ம ஆதரவு குடுக்குறோம். இப்ப தக் லைஃப் நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னா, அடுத்து கன்னட படங்கள் இங்கே வந்தால் அதே நிலைமை ஏற்படும்னு வேல்முருகன் மிரட்டுறாரு. அதுக்கு நீ ஆதரவு குடுக்க போறீங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். அதேபோல சீமான் அதான் சொல்றாரு. "நீ தமிழ் படத்த நீ ரிலீஸ் பண்ணல விட்டுருப்பா. நாங்க பார்த்துக்கிறோம். 30,00,00,000 இல்ல 100,00,00,000 கூட லாஸ் ஆகட்டும். நீ கன்னட படத்தோட வருவல்ல அடுத்தது. வராம போயிடுவியா? இன்னும் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் கழிச்சா வருவல்ல. அன்னைக்கு நாங்க பார்த்துக்கிறோங்கிறாங்க." இதற்கு இதை ரிலீஸ் பண்றதுக்கு அவர்கள் அனுமதிக்காவிட்டால், தமிழில் கன்னட படங்கள் வரலன்னா ஒரு பான் இண்டியா மூவி பண்றாங்கன்னா, தமிழ்ல ரிலீஸ் பண்ணாம அவனால சம்பாதிக்க முடியாது. ஸோ தமிழ்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். தமிழ்ல கன்னடம் இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லங்க. விஜயோட படம் இப்ப என்னது ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்குறாரு. அதோட புரொடியூசர் கன்னடம். அப்ப அந்த படம் ரிலீஸ் பண்ண விடமாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இப்படி பல சம்பவங்கள் நடக்கும். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாதுங்க. நான் கூட பெங்களூர் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவ 2 தடவ போயிட்டு தான் வரேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60, 70 லட்சம் பேர் இருக்காங்க. அது பெங்களூர் மட்டும் இல்ல. பெங்களூர் எல்லா இடத்தையும் சேர்த்து சொல்றேன் நானு. ஆ இங்க இது இருக்கு. அது பேர் என்ன? அதாவது நீங்க இந்த எல்லைய தாண்டினீங்கன்னா, உசூர் எல்லைய தாண்டுனாலே 60, 70 லட்சம் பேர் தமிழர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பாப்புலேஷன்ல ஒரு 15ல ஒரு பங்குன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அங்க இருக்காங்க. சோ அவர்களை வந்து நாங்க வந்து அந்த கலவரத்தை மீண்டும் மீண்டும் உருவாக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த கன்னட அமைப்பினர் பேசுற மாரி நீங்க தான் கோர்ட்டும் பேசுது. உயர்நீதிமன்றமும் அதான் பேசுது. பேசாம ஒரு உச்சநீதிமன்றத்துல அப்பீல் போடலாம். அப்பீல போட்டு இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த நீதிபதி வந்து இவங்க உச்சநீதிமன்றத்த கிழிகிழின்னு கிழிக்கணும். அதுதான் முறை. ஆனா இங்க என்னன்னா, இப்ப இது வந்து அ ஆளும் கட்சிகளுக்கு ஆதரவாக செய்கிறார்களோ! அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இருக்குங்க. கமலஹாசன் என்ற ஒரு தனி மனிதன். அவருக்கு பிரச்சனை அப்படின்னா நெறைய அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட் பண்ணணுங்க. அப்பதான் அதாவது அந்த படத்த நீங்க எல்லாரும் 2 தடவ பாருங்க, 3 தடவ பாருங்கன்னு நான் சொல்லல. ஆனால் அதற்கான ஆதரவை கொடுப்போம். நிச்சயமா அதாவது ஒரு தமிழ் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டு மக்களை தமிழே உயிரேன்னு சொன்ன ஒருவரை, தமிழ் தான் மூத்த மொழின்னு சொன்ன ஒருவருக்கு பிரச்சனை அப்படின்னா, கண்டிப்பாக தமிழர்களாக நாம எல்லாரும் அவரோட நிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த முயற்சியை நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். பட் கர்நாடகா வந்து க கன்னட மக்கள் எல்லாருமே அப்படியானா கிடையாது. கன்னட அமைப்பினர் வந்து இந்த விஷயத்த செய்றாங்க. பட் அவர்களுக்கு அதாவது அந்த அறிவு இல்ல அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. தமிழ் பெருசா? தமிழ் முன்னாடி வந்ததா? இல்ல கன்னடா முன்னாடி வந்ததான்னு போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏங்க உலகத்துக்கே தமிழ் மொழி தான் மூத்த மொழின்னா, அப்ப கன்னடம் எதுலருந்து வந்திருக்கணும்? பேரலல் லாங்குவேஜ் அது. அவ்வளவுதான். அத வந்து நீங்க இப்படி வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிருக்கீங்களடா அப்படிங்கிற மாரி தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? ஸோ கமலஹாசனுக்கு தமிழ் மக்களாக நாம் வந்து எல்லோருமே அரவணைத்து செல்வோம். தெலுங்குல அவர் படம் எப்பவுமே நல்லா ஓடும். கமலஹாசனோட படம் தெலுங்குல வந்து ஈக்குவலா ஓடும். ஏன்னா, ஒரு சிரஞ்சீவி அளவுக்கு அங்க மதிக்கிறாங்க மக்கள். நெறைய படம் தெலுங்குல நடிச்சு அதுக்கப்புறம் அது தமிழ் அதெல்லாம் கூட இருக்கு. அந்த மாரி ஒரு சில படங்கள் கூட பார்த்திருக்கேன். ஸோ அதனால அவருக்கு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம்.